வணக்கம் மக்களை. இந்த வீடியோல எதிர்பாராதது எதிர்பார்கள் அப்படிங்கிறதான் பிக் பாஸோட தீமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தோட கேப்டன்சி, அடுத்த வாரத்தோட கேப்டன்சி அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க்ல பெஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டாஸ்க் வச்சு அடுத்த வாரம் கேப்டன் ஆக்குவாங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் 2 பேரும் தேர்ந்தெடுத்து நீங்க ப்ரோமோல பாத்திருப்பீங்க. ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா 2 பேரையும் உப்புல சப்புல சாப்பாடு சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வாரத்துக்கு அடுத்த வாரத்துக்கான கேப்டன் யாரு, என்ன மாதிரி விஷயங்கள் போயிருக்கு அப்படிங்கிற டீடைலா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத தாண்டி என்னோட ஒப்பீனியன் அடுத்த வாரத்துல வந்து நான் ஒரு 3 பேரை கெஸ் பண்ணி வச்சிருந்தேன். சீரியஸாவே எனக்கு புரியல. ஏழை நீங்களா எதை வச்சுடா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக தான் இருக்கு. பெஸ்ட் பெர்ஃபார்மங்கிறது நான் யோசிச்சது 3 பேரு. தீபக், தர்சிகா இல்லைன்னா மஞ்சரி, இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான். இதுல நாமினேஷன் ரீபாஸ் வாங்கினதுனால மஞ்சரி தவிர்த்து பாக்கி 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா, தர்சிகா அண்ட் தீபக் இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க கேப்டன்சில வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா தீபக் தான் அடுத்த வாரம் கேப்டன்சி வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இவங்க வீட்டுக்குள்ள உள்ளவங்க என்ன பிளான் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, மனிதாபிமான அடிப்படையில எல்லாம் பண்றது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்தோட கேப்டன்சி வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாது. ஜாக்லின் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க இல்லையா, அதுல அவங்களுக்கு சிம்பதி கிரியேட் ஆச்சோ இல்லையோ, ரஞ்சித்துக்கு ஒரு பக்கம் சிம்பதி கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா உண்மை. சோ அந்த கிரியேட்டரிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரஞ்சித்துக்கு கொடுத்து ரஞ்சித் வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் டாஸ்க் நடந்திருக்கு. என்ன டாஸ்க்குங்கிறது தெரியல. ஆனா அடுத்த வாரத்தோட கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் தான் கேப்டன் ஆயிருக்காரு. சரிங்களா, இதுல என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா நேத்து தானே இவங்க 3 பேர் தான் நல்லா பண்ணாங்க, இவங்க 3 பேருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும்னு ஒரு இது வந்துச்சு. அது ஏஞ்சல் டீமன் டாஸ்க் நல்லா பண்ணாங்க, டீமன் டாஸ்க் நல்லா பண்ணாங்க. அது பர்ஃபார்மன்ஸ்னால அதுதான் அந்த இதை கரெக்டா பண்ணியிருந்தாலும் அதுதான் பர்ஃபார்மன்ஸ். சரியா, பட் அதுல நீங்க இந்த மஞ்சரி குடிக்கலாம் பரவாயில்ல. தர்சிகா, தீபக் 2 பேர்ல யாராவது பாத்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத எனக்கு புரியல. மனிதாபிமான அடிப்படையில ஓட்டு போட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மனிதாபிமானம் மண்ணாங்கட்டி மனசாட்சினாலதான் இந்த கேம் கேவலமா போயிட்டு இருக்கு அப்படிதான் என்னோட ஒப்பீனியன். சோ இந்த வாரத்துக்கான நான் எதிர்பார்த்த கேப்டன் தீபக் அண்ட் தர்சிகா 2 பேர்ல ஒருத்தர் தான். ஆனா வந்திருக்கிறது ரஞ்சித் அவர்கள். இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன் இப்படி மனசாட்சின்னு விளையாண்டு மனிதாபிமான விளையாண்டு கேமை கேவலப்படுத்திருக்காங்கன்னு எனக்கு புரியல மக்களே. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் புரியுது. இந்த வாரம் ரஞ்சித் வீட்டை விட்டு வெளில போக மாட்டாரு, கேப்டன் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ரஞ்சித் போக மாட்டாரு அப்படின்னா. சப்போஸ் போனா அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பாத்துக்கலாம். ஆனா வாய்ப்பு ரொம்ப கம்மி ரஞ்சித் போறதுக்கு. சரிங்களா, அடுத்த 3 விக்கெட்ல நம்ம தேடிக்க வேண்டியதா. நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம வீடியோ கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.